அதாவது இன்னைக்கு வந்து மஞ்ச காமால வச்சுக்கல பாக்கிறதெல்லாம் மஞ்சளா தெரியும். புரியுதுங்களா? யாராவது கூட்டம் கூடனா அரசியல் இல்லாம கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா? நான் அங்கேயே ஜெயிச்சேன். ஏன் தெரியுமா? ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமயே இவ்வளவு பேர் தன்னெழுச்சா கம்பெனி வருவான்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? என்ன வந்திருக்கு இல்லையா? அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். நான் எந்த அரசியல் பின்புலம் இல்ல, எனக்கு அரசியல் சப்போர்ட் தேவை, எனக்கு மக்கள் சப்போர்ட் போதும். யார் அரசியல் சப்போர்ட் தேவையில்லை. சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மெடிசின் மெத்தட் யூஸ் இருக்கு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, இவன் சித்தா இருக்கு, அலோபதி இருக்கு, இதுல நிறைய ஐட்டம் இருக்கு. இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்க லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். தேர் இஸ் நோ டவுட். ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியோபதி மட்டும் தான் லைசன்ஸ் வேணும். மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தாக்கோ யுனானிக்கோ தேவை கிடையாது. இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க. அங்க எந்த டாக்டருக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க? சார் இது இந்தியன் மெடிசன், இது பாரம்பரிய மெடிசன். இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட்ஸ் இருக்குது. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடறதுல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் யாராவது திணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க அப்டேட் பண்றது அவங்க விருப்பம், அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும் போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன்? சோ அந்த பொருள் விற்கிறது தயாரிக்க லைசன்ஸ் வேணும், அத்தனை இருக்குது. இன்னைக்கு அதிகாரி காமிச்சதுக்கு கொடுத்து வந்துக்கிறேன். விற்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அப்படி இருந்தா நீங்க ஏதாவது காமிங்க, நான் மேற்கொள்ள ஃபாலோ பண்றேன். இருந்தா நீ காமிங்க, நீங்க தான் காமிக்கணும் இருக்குன்னு சொல்லி. அது குற்றச்சாட்டு சொல்றவங்க தான் கேட்கணும். ஏன்னா அது எதுக்காக பண்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், உண்மையிலுமே இந்த நிருபல் சந்திப்பு சார்பில் என் மேல் வழக்கு வந்த திருவாளர் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? என் கம்பெனியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு ரீச் பண்ணதுல அவரோட பங்கு, பெரும் பங்கு. தேங்க்ஸ் டு அசோக் ஸ்ரீநிதி. சார் 3 மடங்கு அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நார்மலா எனக்கு வந்து 14,000 to 15,000 என்ட்ரி தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும். இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50,000 44 என்ட்ரி ஆவரேஜ் வருது. 44 45,000. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள். சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாக்கோ இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுங்களேன், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க திட்டினாங்க இவங்க திட்ட சொன்னா அந்த படம் ஓடிடும். ஸோ அப்படி ஏற்கனவே நல்லா ஓட படம் தான் மைவித்திரி. அதை சிறப்பாக ஓட வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். நன்றி. அது அவங்க தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும் கேட்கவே இல்லை. அப்போ என்னவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அதுல வந்து நான் இந்த இடத்துல வந்து காலம் கொடுத்து நீங்க என்ன செய்யணும் சொல்லி கேட்டா, நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டுருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன். எங்கிட்ட அந்த காலம் இல்ல, அதுக்கான லிஸ்ட் எங்கிட்ட இல்ல. ஆனா யாராவது இருக்கலாம். ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே, என்ன தப்பா? யாரும் செய்யலாம். பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல. வேற இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க, சிட்டி கிரைம். சைபர் கிரைம் 3 மாசம் போயிட்டேன். எவிடன்ஸ் இல்ல. அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா கொடுக்க வேண்டிய விஷயம். வெறும் வாயு சொல்லி வர முடியாது. ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க லைசன்ஸ் வண்டி ஓட்ட தெரியுமாண்டா, வண்டி லைசன்ஸ் கேட்டா கொடுக்கணும். சரிதானே? வண்டி ஓட்டிங்க ஆர்சிபி கேட்டா கொடுக்கணும். எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்டா கொடுக்கணும் இல்ல. அப்படி ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு, ஒரு செயல்திட்ட செயல்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும் இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க, எல்லாம் கொடுத்து வந்திருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க சார். என் லாயர் பாத்துக்குவாங்க. ஏன்னா இது வந்து இது வழக்கு எந்த முகாந்தரம் இல்ல, எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு, எல்லா விளக்கம் கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, அது ஒண்ணு மேல தள்ளுபடி போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்தா நான் பேஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை சார். இப்ப ஏற்கனவே இந்த முகாந்திரம் ஏதாவது இருக்குதா, இந்த சட்ட சரத்துக்குள்ள நம்ம ஏதாவது பண்றோமாங்கிறத ஏடிசி விசாரிச்சாங்க. எல்லா டாக்குமெண்ட் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. மேல் கொண்டு தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க. விசாரணை உதவி தயாராக கூப்பிட்டா வரப்போறோம். அவ்வளவுதான். 5 பிரிவு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பிரிவு தான். 3 பிரிவு என்னன்னு சொல்லி சொல்றவங்க சொல்லுங்க. சும்மா அடிச்சு விடுறதா 5 பிரிவு 10 பிரிவு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே. என்னங்க சார்? நான் தப்புதான் வாங்கணும். அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க. இல்லைன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏபி எடுக்கணும். அப்படிதானுங்க. இது எதையுமே நான் பண்ணல. ஏன் நான் உண்மையாக்குறேன். எனக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, தைரியம் வந்துட்டு போறேன். அவ்வளவுதான். எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும்? நான் தப்புட முன்ஜாமீன் வாங்கணும். யாருக்கு சவால் இல்ல. என்ன அசிங்கப்படுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை நான் கூட்டினேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டி இருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க, எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் கூட்டி காமிக்கிறேன். எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தா போதும். வருஷ கணக்கில் வேண்டாம், 1 வாரம் டைம் கொடுத்தா போதும். குறைஞ்சபட்சம் என்னால 20 லட்சம் பேர் கூப்பிட முடியும் ஒரு ஸ்பாட்ல. செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு யாராவது பர்மிஷன் வாங்கி கொடுங்க, டெஃபனஸ் செஞ்சு காமிக்கிறேன். யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க.
ரெடி. ஒரு யாரும் இல்ல. நீங்க கேக்குறீங்கல்ல உங்ககிட்ட என்னடா இருக்குது, நீ கூட்டம் கேக்குறீங்களா இருக்குன்னு சொல்ற. எதுக்கு பயப்படுத்தணும் சார்? ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது. இது யாரு எதுக்கு மத்தவங்க பயந்துக்கணும்? எதுக்கு நான் பயப்படுத்தணும்? என்ன அவசியம் இருக்கு? என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன். இப்ப பிளே ஸ்டோர்ல என் ஆப்ல 50 லட்சம் வந்துச்சு. யாரு பயந்துட்டாங்க? நான் சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான். பயப்படுறதுன்னு இருக்குதுல்ல சார். எங்கிட்ட வெளியே இருக்கிறாங்க, என் பிசினஸ் டெவலப் ஆகுது, என் கஸ்டமர் சேர்ந்துருக்கான்னு சொன்னா இது சந்தோஷப்படணும் பயப்படணுமா? அது வந்து நான் எங்க சொல்ல சொல்லியிருக்கேன். பொதுவாக சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவசியம் இல்லை நினைக்கிறேன். சார் வந்து சம்பிச்சிரும் சொன்னா சார் சார் இது நீங்க ஒரு காமன் சென்ஸோட ஒரு பொதுமக்கள் யோசனை வச்சுங்களேன். அங்க வந்து பார்த்தவங்களுக்கு அந்த கூட்டம் இங்க வந்து என்னன்னு யோசிங்க. நான் அப்ப சரியா தான் நீங்க முடிவு பண்ணுவீங்க சார். அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல சார். அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல. அங்க இங்க வர்றத அங்க போகாத தடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆர்கனைஸ் பண்ண அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் 10ல் 1 பகுதி வந்தா கூட அந்த அன்னைக்கு கோயம்புத்தூர் சமைச்சிருக்கும். இதை நான் விரும்பல, தவிர்க்க நினைச்சேன், அதை செஞ்சிருக்கேன். இது தப்புனா அதை செஞ்சல எனக்கு வருத்தம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் இது. என்னன்னா மறுபடியும் சொல்றேன், அனைத்து ஊடகங்கள் சார்பில் பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாகுதுங்கிறத நான் தெளிவா டாக்குமெண்ட் கொடுத்து நிரூபிச்சு வந்திருக்கேன். அதனால வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் கிளியரா சொல்றேன், நம்ம கம்பெனி மிகச்சிறப்பா அப்பலு கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதுல டிராவல் பண்றோம். ஸோ தடைகள் வரலாம், தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு, இயற்கையின் துணை கொண்டு, இறையின் துணை கொண்டு மக்கள் சதிர் உடைச்சு மிகச்சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யணுமோ அதை வச்சு போவோம். ஸோ நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம். நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார். ஒரு ரூபா கூட பண்ணல. முதலீடு எங்கிட்ட இல்லையே, இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார். நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட there is no option for deposit. சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல, முதலீடு பண்ணல. யாரும் கூட்டுவாங்க முதலீடு பண்ணல, முதலீடு பண்ணல. எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க நிறைய, பட் முதலீடு யாரும் பண்ணல. இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில். ஜீரோ. ஃப்ரீ ஐடி ஜாயின் பண்ற ஃப்ரீ ஐடி, ஃப்ரீ ஐடி தான். நீ ஃப்ரீயா தவிர சேர முடியாது. நீங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் சார். நீங்க காலேஜ் சேர்ந்தாதான் அடுத்த டிகிரி வாங்க முடியும், சேர மாட்டீங்களா போய்? அது உங்க விருப்பம் தானே. அது எப்படி கேள்வி கேட்பீங்க? நீங்க ஒரு பிளஸ் 2 படிச்சுட்டு போறான், பிளஸ் 2 வெளியே போயிடறான் சார். நீங்க சொல்றது என்னன்னா இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இந்த இந்திய நாட்டு வியாபாரம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் நிரூபிச்சா கொடுத்தா நீ கேள்வி கேட்கணும். எங்கிட்ட இத்தனை விஷயம் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கணும் சொல்றேன். வேணுங்கிற வாங்கிக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்கறேன்? யாரும் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா சார்? நான் யாருக்கு வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்குதுல்ல? இதுக்காக நான் பதில் சொல்லணும் சார். விருப்பப்பட்டு அவங்க வாங்குறாங்க, என் கம்பெனில ப்ராடக்ட் தர்றேன். இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா கேக்குறேன் இல்லையே, இருந்தாலும் சொல்ல முடியும். நான் சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் செஞ்சேன், இனிமேல் செய்ய போறேன். எப்படி நெகட்டிவா சொல்லுவாங்க? ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுவாங்க சார். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, பெரிய அளவு ப்ராபகண்டா போயிடுச்சு. இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சார், எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்துக்கோ. நம்ம அதுல ஒரு பில்டிங் அமெரிக்கால இருக்காரு, அங்கிருந்து கால் பண்றாரு. என்னங்க பிரச்சனை? என்னங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துக்க. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, அத்தனை பேர் வெகு சிறப்பா உலகம் ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க. எனக்கு வெற்றி தானே. இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடை பெருசா போட்டுருப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், சர்க்கிள் கொடுக்க போறேன். எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு, ரோட்ல வரோம், அது மைவித்தியான ஒரு பார்ப்பான். ஏன்? அந்த பிரபலத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இதுவரை மைவித்தி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் வட்டி கூட ரீச் பண்ணிட்டீங்க. இனி வியாபாரம் தான் சொல்லலையே, எல்லாம் விதைச்சுட்டீங்க. ஏன் விதைச்சுட்டீங்க? இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை, நான் நல்லவங்கிறத தொடர்ந்து செஞ்சு காமிச்ச போதும். ஏற்கனவே நல்லவங்க மக்கள் நம்பிதான் அத்தனை வந்திருக்காங்க, இதுவே லைவ்ல இருக்காங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் மெயின்டைன் பண்ணா போதும், அத்தனையும் எனக்கு பாசிட்டிவா மாறும். நன்றி, வணக்கம். தெரியல சார், எங்க டேட்டா இல்ல, தெரியல டேட்டா. தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.